ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மில்க் பேடா. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மில்க் பேடா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நான் அரை மூடி தேங்காய் வந்து மேலே இருக்கிற அந்த ஓடுலாம் வந்து எடுத்துகிட்டு இந்த வெள்ளையாகிறத மட்டும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு வந்து பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் இது மாதிரி அந்த தேங்காய் துருவல் வந்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அது வந்து பால் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அழுத்தினோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டஃபிங்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேங்க. நான் சர்க்கரை எடுத்துக்கல இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு. நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை இது எல்லாமே 1 கப் அளவுக்கு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த வெல்லம் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. கண்டிப்பாக குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் எல்லாமே வந்து உருண்டை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு பால் பவுடர் அந்த உருண்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டு கொழுக்கட்டைக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்டஃபிங் வந்து பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். அந்த உருண்டை வந்து எதுவுமே வெளியில் வராத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வந்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து தட்டையாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக வந்து நான் பாதாம் வந்து மேலே நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல் டைம் வந்து வருது. நம்ம கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே இதை மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செய்யலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.